பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ அல்லது அரசியல்வாதிகளுடைய வருகை இருந்தாலோ அங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பெண் போலீஸான ராதாவை வந்து ஹைவேஸில் வந்து டியூட்டி போட்டிருக்காங்க. இந்த பெண் போலீஸும் வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ராதா வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டிராஃபிக் இல்லாமல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நேரம் செல்ல செல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய வண்டிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிகளோட எண்ணிக்கை வந்து 1, 2 அப்படியே குறைஞ்சிட்டே வந்திருக்கு. வெயிலும் வந்து கடுமையாக அடிச்சிருக்கு. அப்போ அந்த அந்த பெண் போலீஸான ராதாவுக்கு பாத்ரூம் வந்திருக்கு. அவங்க பாத்ரூம் போகிறதுக்காக சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி எந்த விதமான கடைகளும் இல்லை. அவங்க இப்போ அர்ஜென்ட்டாக வந்து யூரின் பாஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. மறைவான எந்த இடமும் இல்லை. இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து டியூட்டி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களால நேரம் செல்ல செல்ல வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு பயங்கரமா வந்து வலிகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சுற்றி எந்த இடமும் இல்லையே, எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பாத்ரூம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்து நின்றுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேலே வந்து ஒரு லாரி வந்திருக்கு. அப்போ அந்த லாரி வந்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு கார் வந்து அந்த லாரி மேலே மோதுற மாதிரி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லாரி டிரைவர் ஐயோ நம்ம கார் வந்து மோதிர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அப்படியே வந்து லெஃப்டில் விட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் வண்டியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர் கல்லில் போய் வந்து மோத போயிருக்கு. உடனே அந்த லாரி டிரைவரும் தன்னுடைய வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. அந்த சைடில் இருந்து அந்த கல் மேலே வந்து லாரி மோதலை. ஒருவேளை மோதிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் வந்து வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி வந்து செக் பண்ணியிருக்காரு. வண்டிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப வண்டியில் ஏறும்போது கவனிச்சிருக்காரு. இந்த பெண் போலீஸ் வந்து அவர் கவனிச்சிருக்காரு. இந்த பெண் போலீஸும் வந்து வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா அலைஞ்சிருக்காங்க. என்னடா இது, இந்த பெண் போலீஸ் வந்து வயிற்றை பிடிச்சிக்கிட்டே அலைஞ்சிருக்காங்களே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் வந்து இந்த பெண் போலீஸ் வந்து கேட்குறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனைமா, வயிற்றை பிடிச்சிக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு அலையிறமா, என்ன ப்ராப்ளம், முகம்லாம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பெண் போலீஸும் ஒன்றும் இல்லைண்ணா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த லாரி டிரைவருக்கு மனசு வரவே இல்லை. ஏன் இந்த பெண் போலீஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு உள் மனசுல ஒன்று தோணுது. அப்போ அவர் வந்து 3 விஷயத்த நினைக்கிறாரு. ஒன்று, இந்த பெண் வந்து பசியால வந்து வயிற்றை பிடிச்சிட்டு இருக்கலாம். இல்லைனா மாதவிடாய் பிரச்சனையால வந்து வயிற்றை பிடிச்சிட்டு இருக்கலாம். இல்லைனா வந்து சிறுநீர் கழிக்க முடியாம பாத்ரூம் போக முடியாம தவிக்கிறதால இந்த மாதிரி வயிற்றை பிடிச்சிட்டு இருக்கலாம். இந்த 3ல ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல வந்து ஒரு பேக்ல வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த பெண் போலீஸுக்கு வந்து பசியால இந்த வயிற்று வலி வரல. அப்போ ஒண்ணு மாதவிடாய் பிரச்சனையா இருக்கணும், இல்லைன்னா பாத்ரூம் போக முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். நம்ம எப்படி இந்த பெண்ணை வந்து இங்க விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு வரவே இல்லை. அப்ப அந்த திரும்பவும் அந்த லாரி டிரைவர் வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா நான் வந்து உனக்கு பசியா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து சாப்பாடு அங்க இருக்கிறத பார்த்தா உனக்கு பசி இல்லை. ஆனா நான் என்னன்னு கேட்டா நீ அதை சொல்ல மாட்டேங்க. உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா, எனக்கு புரியுது. நீ என்ன பண்ண, நீ பேசாம என் லாரியில ஏறு, நான் கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கொஞ்சம் நான் இறக்கி விடுறேன், நீ என்ன எது அங்க கவனிச்சுக்கோ, அங்க நீ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் போலீஸும் சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியில வந்து ஏறிடுறாங்க. இவர் வந்து போற வழியில என்ன பண்றாருன்னா, எனக்கு வந்து வண்டிக்கு கொஞ்சம் டீசல் போட வேண்டி இருக்குமா, நான் அதனால பெட்ரோல் பங்க்ல போய் டீசல் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாரு, டீசல் போடுறதுக்காக அந்த பெட்ரோல் பங்குக்குள்ள வண்டியை விடுறாரு. உடனே அந்த பெண் போலீஸ் வந்து டக்குன்னு இறங்கி அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்க அந்த பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிக்கிட்டு ரிஃப்ரெஷ் ஆகி வந்துடுறாங்க. வந்துட்டு இவரும் அந்த டைம்ல வந்து டீசல் போட்டு முடிச்சிட்டாரு. சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பெண் போலீஸ் வந்து இல்லை எனக்கு இப்போ வயிறு வலி பரவாயில்ல, கொஞ்சம் சரியாயிடுச்சு, நீங்கள் போங்க நான் டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் அனுப்பிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா வேற ஒரு வண்டியை பிடிச்சி அவங்க பழையபடி டியூட்டி பார்த்த இடத்துக்கே போயிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. தக்க நேரத்தில் வந்து கடவுள் போல எனக்கு வந்து ஒரு லாரி டிரைவர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் போலீஸ் தான் வந்து தன்னுடைய சமூக பக்கத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.